டே 6 ஆஃப் தமிழ் எலிஜிபிலிட்டி பார்த்துடலாமா வாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், காலையிலேயே மாலையும் வந்துவிட்டது என ஸ்லேடையாக கூறியவர் யார்? ஆப்ஷன் சி கீவா ஜெகநாதன். நெக்ஸ்ட் கொஷின், அன்று அவர் கச்சேரியில் அவருடைய காதிலும் கம்மல் குரலிலும் கம்மல் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் பி சுப்பிடு. நெக்ஸ்ட் கொஷின், கி ஆபே விஸ்வநாதன் பல் மருத்துவ நண்பரை எவ்வாறு அறிமுகம் செய்தார்? ஆப்ஷன் சி பல்துறை வித்தகர். நெக்ஸ்ட் கொஷின், உரைநடையின் அணி நலன்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் சி எழில் முதல்வன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை விட 2 கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, இப்போ சொல்கிறது தான். குறிஞ்சி பாட்டை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் சி கபிலர். குறிஞ்சி மலர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் பி நா பார்த்தசாரதி. இதில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, குறிஞ்சி பாட்டுனா கபிலர், குறிஞ்சி மலர்னா பார்த்தசாரதி. நெக்ஸ்ட் கொஷின், உவமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றன் மாட்டின் அஃது உருவகமாகும் என்று எழுதியவர் யார்? ஆப்ஷன் சி தண்டி. நெக்ஸ்ட் கொஷின், திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் கணினி வெளியிடப்பட்ட ஆண்டு எது? இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஆப்ஷன் சி 1983 செப்டம்பர். நெக்ஸ்ட் கொஷின், திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் கணினி எந்த நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது? ஆப்ஷன் சி டிசிஎம் டேட்டா ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின், சென்னை தேனாம்பேட்டையில் இருந்து புள்ளி விவரத்துறை அலுவலகத்திற்கும் தலைமை செயலகத்திற்கும் கோப்புகளையும் செய்திகளையும் பரிமாறிக்கொண்ட முதல் நேர்வழி கணினி எது? ஆப்ஷன் சி திருவள்ளுவர்.